friends, welcome to Nadila's Treasure House of Art. இன்னைக்கு நம்ம நேத்துள்ள ஃப்ளவர் கிளாஸ்க்கு கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பாருங்க இந்த ஃப்ளவர்ல நம்ம சாட்டின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளவருக்கு ஷேப் பாருங்க, இந்த மாதிரி இப்படி ரவுண்டா வரல, கொஞ்சம் அந்த மாதிரி லேஸ் அப்படி கட்டமாட்டு இப்படி வந்திருக்கு பாருங்க. இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். எப்பவுமே நம்ம எந்த ஷேப்ல சாட்டின் ஸ்டிச் தந்தாலும் நம்ம எப்பவுமே பண்ணதுக்கு யூஸ்வலாக நம்ம பண்ணிட்டு இருப்போம்ல சில ஷேப்ஸ். இப்போ ரவுண்ட் நம்ம எப்பவுமே ரவுண்ட் தான் நிறைய பண்ணுவோம், அல்லது நல்ல ஃப்ளாட்டான நம்ம ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேப் கிடச்சி அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பெட்டல் இருக்கு பார்த்தீங்களா, இதில் நம்ம பென்சில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் நமக்கு எப்படி நம்ம ஸ்டிச் போடலாம் அப்படின்னு. இப்போ இந்த ஃப்ளவர் இந்த மாதிரி இப்படி தானே வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்டிச்சும் இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ளவர் வரைയത് இப்படி தானே நம்ம வரைவோம், இப்படி வரையல. ஸோ நம்ம டிசைனை எந்த டைரக்ஷன்ல நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே டைரக்ஷன்ல தான் ஸ்டிச் போகணும். ஸோ நம்ம இப்படி இந்த டைரக்ஷன்ல இந்த பெட்டல் போட்டிருக்கனால நம்ம இனி போடக்கூடிய ஸ்டிச்சும் நம்ம இப்படி தான் போடணும், இப்படி போட்டக்கூடாது. இப்படி நம்ம போட்டோம்னா இந்த ஃப்ளவருக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரிஜினல் லுக் மாதிரி எப்படி வராது, இன்னும் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்படி போடாமல் நம்ம டிசைன் ஃப்ளவர்னு இல்லை, எந்த டிசைன்னாலும் எந்த டைரக்ஷனில் நம்ம அதை வரைகுமோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம தைக்கிறதுக்கும் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம இப்படி கீழே இருந்து இப்படி தானே நம்ம வரைகும். ஸோ அதனால நம்ம ஸ்டிச் போடச்சுலையும் கீழே இருந்து தான் போடணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இது நமக்கு இன்னைக்கு தான் புதுசுன்னு வைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பென்சில் வச்சு இந்த மாதிரி இப்படி போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம இங்கேருந்து பாருங்கள், இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கோம். இதில் வரும்போது லேசாக அப்படி சரிச்சு போட்டுருவோம். சரிச்சு போட்டால் தான் அங்கே ஃபில் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம பென்சில் வச்சு இப்படி போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி இதில் போடுறதுக்கு வேண்டாம்னா ஒரு பேப்பரில் கூட வரைஞ்சி நம்ம அப்படி போட்டு பார்க்கலாம் பாருங்க. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் இப்போ இப்படி வரைஞ்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு முதல்ல நம்ம பண்ணச்சில் நம்ம இப்படி பென்சில் வச்சு இப்படி வரைஞ்சி அதுக்கு மேலே நம்ம பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது தெரியாது. இந்த பென்சில் நம்ம வரைஞ்சிருக்கோம், நம்ம இப்படி வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம தைக்கிறோம்ல, அது வெளியில் தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடுவோம்ல சாட்டின் ஸ்டிச், அதனால அது தெரியாது. அதனால லேசாக இப்படி வரைஞ்சி பார்க்கணும், நமக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அப்படி லேசாக வரையணும். ரொம்ப அழுத்தி வரைஞ்சிட கூடாது. லேசாக அப்படி வரைஞ்சி பார்த்துட்டு நமக்கு அடுத்த பெட்டல் நமக்கே ஐடியா கிடைச்சிரும். இந்த டைரக்ஷனில் இந்த இடத்துல இப்படி கொண்டு போனால் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, எந்த டிசைன்னாலும் சில டிசைன் கொஞ்சம் நேரோவாக இருக்கும், இந்த மாதிரி நேரோவாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம என்ன செய்யலாம்னா இப்படி நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இப்படி போட்டு பார்த்துட்டா நமக்கு அது ஐடியா வந்துடும், நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ இனி நம்ம இந்த ஃப்ளவர் போடலாம். இப்போ பாருங்க, இந்த பெட்டல் போடலாம் ஃபர்ஸ்ட். பாருங்க இந்த மாதிரி. இனி இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ல நம்ம போடணும். ஸோ நல்ல ஈஸி தான். நான் இன்னைக்கு 6 ஸ்டாண்ட்ஸும் அப்படியே எடுத்துட்டேன். இதுக்கு கொஞ்சம் குறைச்சி ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாலும் இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா பெட்டல் கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது, அதனால நான் 6 ஸ்டாண்ட்ஸும் எடுத்துட்டேன். இதை இன்னும் ஒரு 3 ஸ்டாண்ட்ஸ் வச்சு தான் இன்னும் அழகாக இருக்கும்.
பாருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த டிசைன் ஃபுல்லாக சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம போடணும். இனி பின்னால் நாட் போடலாம். நாட் போடுறது எப்பவும் போலே தான். பாருங்க கீழே இப்படி கொண்டு வந்து இதே மாதிரி கூட 2 ஃப்ளவர் இருக்கு. இந்த ரெண்டையும் நான் போட்டுட்டு அப்புறமா நம்ம லீஃப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி 3 ஃப்ளவர்ஸும் போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம லீவ்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட்ல இந்த ஸ்டெம் போடலாம். ஸ்டெம்முக்கு எப்பவும் போல ஸ்டெம் ஸ்டிச் தான். பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்படி நீடில் எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு பாதி வழி வரைக்கும் நீடில் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஈஸி ஸ்டெம் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா ஸ்டெம்லையும் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி ஸ்டெம் போட்டாச்சு. இனி நம்ம லீஃப் பார்க்கலாம். பாருங்க இந்த லீஃப்ல இதுலயும் நம்ம சாட்டின் ஸ்டிச் தான் போட போறோம். பாருங்க இது வந்து இந்த மாதிரி நேரவா இருக்குல்ல, இதே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இப்படி சென்டர்ல லைன் போட்டுடணும். அப்புறமா சைடில், அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி மொத்தம் ஒரு 5-6 நேரம் போட வேண்டியது வரும் இதுல. ஸோ இந்த மாதிரி பாருங்க, அவ்வளோதான். ஸோ முதல்ல போடச்சுல இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம போடலாம். பாருங்க ஃபர்ஸ்ட்ல போடச்சுல சைடில் ரொம்ப நடுவுல இருந்து தொடங்க வேண்டாம். பாருங்க இந்த மாதிரி நடுவில் தொடங்கி அப்புறமா இங்க பாதி அப்படியும் நம்ம செய்யலாம். நான் வந்து இப்படியும் செய்து காட்டுறேன்.
சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி இனி பாருங்க. இப்போ நம்ம நடுவில் போடலாம் இந்த மாதிரி. இனி நடுவில் குத்தக்கூடாது, கொஞ்சம் சைடில். அப்போ தான் நமக்கு அந்த லீஃப் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இனி உள்ளது நல்லா சைடில். இந்த மாதிரியும் பண்ணலாம், அல்லது சென்டரில் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறமா இப்படியும் நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். என் பின்னால் பாருங்க, அதே மாதிரி தான், சேம், எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டிச் தான். நான் இன்னொரு லீஃபும் செய்து காட்டுங்க, பெரிய லீஃபு. பாருங்க, இதை நான் சென்டர்லேருந்து செய்து காட்டுங்க. பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல சென்டரில் உள்ளது போட்டோமா, இனி சைடில் இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி இனி இதே மாதிரி பாக்கி உள்ள லீவ்ஸ்லாம் நான் போட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லா லீவ்ஸும் நம்ம போட்டாச்சு. பாருங்க, ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம சென்டர் பார்ட் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லா yellow கலர்ல சாட்டின் ஸ்டிச் தான். பாருங்க, இந்த மாதிரி தான் இப்படி ஃபுல்லாவே தைச்சிட்டு போகலாம். இதில் வந்து எல்லாத்துலேயும் சாட்டன் ஸ்டிச் தானே போட்டிருக்கு, அதனால தான் நான் சென்டர்லேயும் சாட்டன் ஸ்டிச் போட்டேன். அல்லது இது போடலாம், நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கூட போடலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும் இந்த ஃப்ளவருக்கு. பாருங்க, இந்த மாதிரி. இனி இதே மாதிரி இந்த ரெண்டு ஃப்ளவருக்கும் போடலாம். பாருங்க, பின்னால பாருங்க இந்த மாதிரி நாட் போடணும். பாக்கி உள்ள ரெண்டு ஃப்ளவருக்கும் போடலாம். பாருங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் செய்யணும். இனி நம்ம வேற ஃப்ளவர் பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த டெய்ஸி ஃப்ளவர் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர்ல.
வந்து சாட்டின் ஸ்டிச் தான். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி. இனி பாருங்க, சென்டர்ல வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். பாருங்க, இந்த மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி. ஸோ இது ஒரு குட்டி டேசி ஃப்ளவர். இனி அடுத்த ஃப்ளவர் பார்க்கலாம். இனி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். பாருங்க, அதுக்கு நான் வந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி இப்படி நீடில் மேலே எடுத்துட்டு ஒரு சுத்து இந்த மாதிரி சுத்திட்டு இப்படி சைடில் பாருங்க, இந்த மாதிரி போடணும். இனி அடுத்து போடலாம். ஃபஸ்ட் சென்டரில் ஒன்று, அப்புறமா சுற்றி 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 ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம்.
பாருங்க இந்த மாதிரி. இனி சாட்டின் ஸ்டிச்சில் தான் இந்த லீஃப் போடணும். நான் போட்டுட்டு காட்டுங்க. இந்த மாதிரி லீஃப் போட்டாச்சு. ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்து பாருங்க, பில்லியன் நாட் ஸ்டிச் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் போட போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே வந்து ஸ்டெம்மோ லீஃப்லாம் போட்டேன். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச், அப்புறமா இது வந்து லேசி டேசி. ஸோ அதனால் இது நிறைய நம்ம செய்தனால நான் நேரமே போட்டுட்டேன். நம்ம ஃப்ளவர் போடலாம். பாருங்க, பில்லியன் நாட் வந்து அந்த மாதிரி இப்படி பெட்டல்ஸ்க்கு லைன் போட்டு வச்சிருக்கு. இந்த லைனுக்கு மேலே நம்ம போடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீடில் இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு கீழே இந்த சென்டர்ல, ரொம்ப இப்படி நடுவில் சென்டர்ல வேண்டாம். பாருங்க, கொஞ்சம் இப்படி மேலே அந்த ரவுண்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ரவுண்டுக்கு கொஞ்சம் மேலே இந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த லைன் நோட்டு இந்த லைன்ல இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணணும். பாருங்க, இப்படி கொண்டு வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி இப்படி 8 டைம்ஸ் நான் சுத்தி இருக்கேன். பாருங்க, இனி இந்த நீடில நல்லா மெதுவா அப்படி பிடிச்சி இழுக்கணும். பாருங்க இந்த மாதிரி லேஸ், ஒருவேளை லேசா வரலன்னா இப்படி லேசா அப்படி திருக்கி திருக்கி இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். இனி பாருங்க, நல்லா அப்படி எல்லாம் தள்ளிட்டு இனி இந்த சைடுல பாருங்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம என்ன செய்யணும், இந்த சென்டர்ல வச்சு கீழே வச்சு இப்படி தைச்சிரும். அவ்வளவுதான். இனி இதே மாதிரி இப்படி சுத்தி பண்ணணும். திருப்பியும் பண்ணி காட்டுங்க. பாருங்க, ரொம்ப சென்டர்ல இல்லாம பாருங்க, இதுல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இங்க இருந்து நீடில் இப்படி குத்தி எடுக்கணும். நீடில் இப்படி குத்தி எடுத்துட்டு பாருங்க, இதுல இருந்து நம்ம குத்தி இங்க எடுக்கணும். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இப்படி குத்தி எடுத்துட்டு இனி 8 டைம்ஸ், 8 நேரம் 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இனி பாருங்க, நீடில இப்படி எடுக்கணும். அந்த சுத்தி வச்சிருக்கிறது நம்ம இந்த கையால நல்லா பிடிச்சிடணும். பாருங்க, இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இனி இதுல சென்டர்ல வச்சு நம்ம கீழே தைச்சிரும். பாருங்க, இந்த மாதிரி இனி இதே மாதிரி ஃபுல் ஃப்ளவரும் பண்ணலாம்.
இந்த மாதிரி. இதில் நம்ம சென்டரில் ஒரு பீடு வைக்கலாம். பாருங்க இந்த மாதிரி, பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளவர். இன்னைக்கு நம்ம புல்லியன் நாட்டை வச்சு ஒரு ஃப்ளவர், அப்புறமா பாருங்க ஒரு டேசி ஃப்ளவர், பிரெஞ்சு நாட் வச்சு ஒரு ஃப்ளவர், அப்புறமா சாட்டின் ஸ்டிச் வச்சு ஒரு ஃப்ளவர். ஸோ இன்னைக்கு நம்ம 4 ஃப்ளவர் பார்த்துருக்கோம். இன்னும் மீதி ஃப்ளவர் அடுத்த பார்ட்ல. இந்த ஃப்ளவர் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நல்ல சிம்பிளா நல்ல ஈஸியான ஃப்ளவர்ஸ் தான். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.